பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த அன்பு, இந்த இரக்கம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே மனிதர்கள்கிட்ட மட்டும் கிடையாதுங்க, மிருகங்கள்கிட்ட கூட நம்ம கொஞ்சம் இரக்கமாக, கொஞ்சம் அன்பாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த உலகம் நம்மக்கிட்டையுமே அன்பாகவும் இரக்கமாகவும் இருக்கும். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையானவர். மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்வார். அதே சமயத்தில் யாராவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தவறுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகள்லாம் விதிப்பார். இதனாலேயே அந்த நாட்டில் யாருமே தவறு செய்ய ரொம்ப அஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே நாட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த பையன் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக தான் இருப்பான். அது மனிதர்களாகட்டும், இல்லை மிருகங்களாகட்டும், எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரியான அன்பை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு சமயம் இந்த பையன் ஒரு காட்டு வழி அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தோட சத்தம். ஆனால் என்னென்னா, அந்த சிங்கம் ரொம்ப கோபமாகவோ இல்லை ரொம்ப பசியிலையோ கர்ஜிக்கிற மாதிரியான சத்தம் கிடையாது. அது வேறு மாதிரியான ஒரு சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே பொறுமையாக நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளார ரொம்ப அதிகமாக பயம் வந்துடுச்சு. என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். அப்போது ஒரு புதருக்கு பின்னாடி அந்த சத்தம் ரொம்ப பலமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே பொறுமையாக போயிட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கம் ஒன்று ரொம்ப வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதோட கண்ணில் எந்த ஒரு கோபமுமே இல்லை. அதுக்கு பதிலாக யாராவது உதவி செய்வாங்களா அப்படிங்கிற அந்த ஏக்கம் மட்டும்தான் அதோட கண்ணில் தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப பக்கமாக போயிட்டு பார்க்குறான். கொஞ்சம் தயக்கத்தோடையே அப்படியே அந்த சிங்கத்தை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, அந்த சிங்கத்தோட காலில் ஒரு பெரிய முள் ஒன்று ஏறி இருக்குது. அந்த முள் பார்த்திங்கன்னா ஏறி ரொம்ப நாள் ஆகும் போல் அந்த காலிலேருந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வலி தாங்க முடியாமல் அந்த கால் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக வீங்கி இருக்குது. அந்த வலி தாங்க முடியாமல் அந்த சிங்கம் யாராவது உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூக்குரலிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. இந்த பையன் அப்படியே பொறுமையாக பக்கம் போகிறான். ஒருவேளை அந்த சிங்கம் நம்மளை கடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் ஒரு மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கம் நெருங்கி அப்படியே அந்த காயப்பட்ட காலை அப்படியே எடுத்து அவன் மடியில் வைக்கிறான். அப்படியே பொறுமையாக அங்கேருந்து அந்த முள்ளை வெளியில் எடுக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த காயத்தை அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இவனுடைய சட்டையவே ரெண்டாக கிழித்து அந்த காயத்தை சுற்றி ஒரு கட்டு போட்டு விட்றான். அடுத்து ஒரு சில நிமிடங்கள் அந்த சிங்கம் அப்படியே அமைதியாக படுத்துருச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பொறுப்பே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நன்றியோட இந்த பையனை ஒரு பார்வை பார்த்துட்டு அது பாடும் நடந்து போயிடுச்சு. சரி, எப்படியோ சிங்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் அப்படியே ஊருக்கு போயிட்டான். அப்படியே காலங்கள் கடந்து போகுது. அப்படியே பல வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த பையன் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இளைஞனாகவே மாறிட்டான். இப்போ இந்த பையன் அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த முன்னேற்றம் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பையனை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை கஜானாவிலிருந்து கொஞ்சம் தங்க காசுகளை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. உடனே மன்னருக்கு கடும் கோபம் வந்துடுது. யாருக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சு? யார் அரண்மனை கஜானாவிலே கை வச்சுருக்காங்களே, நான் ஊரில் யாராவது தப்பு செஞ்சால் கூட அவங்கள சும்மா விட மாட்டேன், ரொம்ப கடுமையான தண்டனை வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற நிலைமையில் அரண்மனையில் திருடுற அளவுக்கு யாருக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த திருடனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா படை வீரர்களுக்கும் ஆணையிடுறாரு. மன்னரோட கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடனே படை வீரர்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தேடியுமே அந்த திருடனை கண்டுபிடிக்கவே முடியல. மன்னர் சொல்லிட்டாரு, இன்னும் உங்களுக்கு 2 நாள் தான் டைமு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு. உடனே எப்படியாவது யாராவது சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படை வீரர்களும் அந்த நாட்டையே சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தை தான் இந்த இளைஞருக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த தங்கத்தை இந்த இளைஞர் தான் திருடிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஊரில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தகவல் அப்படியே அந்த படை வீரர்களோட காதுக்குமே போயிடுச்சு.
இப்போ இந்த படை வீரர்கள் யாராவது சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி உடனே வந்து இந்த இளைஞரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை. இவரும் கதறிக்கிட்டு இருக்கிறாரு, ஐயா நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதையுமே கேட்குறதா இல்லை. எது வந்தாலும் மன்னர்கிட்ட பேசிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மன்னர் மடை கொண்டு போயிட்டு இந்த இளைஞனை கை கால்கள்லாம் கட்டப்பட்ட நிலையில் மன்னர் மடை நிறுத்துகிறாங்க. மன்னருமே விசாரிக்கிறாரு. மன்னருக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அந்த கோபத்தில் அந்த விசாரணையை சரியாக கூட பண்ணலை. முதல் வேலையாக அந்த மனிதருக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. அதுவும் சாதாரண மரண தண்டனை கிடையாதுங்க. இந்த மனிதரோட மரணம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டிலிருந்து ஒரு பெரிய சிங்கத்தை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. அந்த சிங்கத்துக்கு இந்த மனிதரை இரையாக்க சொல்கிறாரு. அதுவும் எல்லாரோட முன்னிலையிலுமே. இந்த தகவல் ஊரெல்லாம் பரப்பப்படுது. உடனே நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு பெரிய மைதானத்தில் ஒன்று கூடுறாங்க. அந்த மைதானத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடு ஒன்று இருக்குது. அந்த கூட்டில் ஒரு பெரிய சிங்கம் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்குது. இப்போது அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மன்னருமே அவருடைய அரியணையில் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த இளைஞரை அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த சிங்கத்துக்கு வெளியிலுமே ஒரு பெரிய கூடு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மனிதரை அந்த கூட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. இப்போது வெளியில் இருந்துக்கிட்டு அந்த சிங்கம் இருக்கிற அந்த சின்ன கூட்டோட கதவை திறந்து விடுறாங்க. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சிங்கம் ஒரு மனிதரை கிழிச்சு எரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் கலந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைஞருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படியே மண்டிட்டு அவரோட கண்களை மூடிக்கிட்டார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிங்கம் இவர் பக்கத்தில் வருது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த சிங்கம் இவரை கடிக்கிறதுக்கு பதிலாக இவரை அப்படியே அதோட நாக்கால் நக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவர் முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பெரிய சிங்கம் ஒன்று ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த சிங்கத்தோட முகத்தில் எந்த ஒரு கோபமும் கிடையாது. அதுக்கு பதிலாக ரொம்ப பாசமாக இந்த மனிதரை அதோட நாக்கால் நக்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருக்கு புரியவே இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த சிங்கத்தோட காலில் ஒரு பெரிய தழும்பு ஒன்று இருக்குது. இப்போ தான் அந்த இளைஞருக்கு புரியுது, சின்ன வயசில் இவர் ஒரு சிங்கத்தை காப்பாற்றினார் பார்த்தீங்களா, அதே சிங்கம் தான் இப்போ இங்கே வந்திருக்கு. அப்போ அவர் செஞ்ச அந்த சின்ன உதவி இன்னுமே அந்த சிங்கம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மனிதருக்கு எந்த ஒரு ஆபத்தும் செய்யாமல் ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த மன்னருக்கு ஒன்றும் புரியலை. உடனே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உடனே அந்த இளைஞர் எல்லாருக்கிட்டேயும் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. உடனே அப்போ தான் மன்னருக்கு புரியுது, ஒரு சிங்கத்துக்கே இந்த அளவுக்கு இரக்கமும் அன்பும் இருக்கும்போது ஒரு மன்னராக இருந்து நான் ஏன் இதில் தவறிட்டேன், ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அதை தீர விசாரிக்காமல் உடனே முடிவெடுத்தது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க சொல்கிறாரு. விசாரித்ததில் ஒரு சில உண்மையான திருடர்களை பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அந்த இளைஞரை விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணது மட்டும் கிடையாதுங்க, அவருடைய அன்புக்காகவும் அவருடைய இரக்க குணத்துக்காகவும் அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அந்த சிங்கத்தையுமே கொண்டு போயிட்டு காட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க, நாம் எல்லா மனிதர்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் இரக்க குணத்தோடவும் முடிஞ்ச வரைக்கும் அன்போடவும் இருந்தோம்னா கண்டிப்பாக மற்றவங்களுமே நம்மக்கிட்ட அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் இந்த அன்பையும் இரக்க குணத்தையும் தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அன்பாக இருங்க, இரக்கமாக இருங்க, ஆனால் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.